அத மட்டும் நாம பக்காவா ஆளுங்களை வச்சு திருடி எடுத்துட்டு போயிட்டா அப்புறம் ஊர்க்காரங்க மத்தியில இந்த மொத்த குடும்பமும் கூடி குறுகி நிக்கும். அப்புறம் என்ன, அவமானம் தாங்க முடியாம கிழவன் தூக்குல தொங்குவான். எப்படி அத்தை? செம அத்தை. ஆமா, இதையே என்ன மட்டும் கூட்டிட்டு வந்து சொல்றீங்க? மனோவியும் சித்தப்பாவையும் ஏன் கூப்பிடல? ஷோ, அந்த ரெண்டு தடியன்களுக்கும் சண்டை போடுறதுக்கே நேரம் சரியா இருக்கு. அவங்க கிட்ட சொன்னா ஒரு வேலையும் உருப்பட மாட்டேங்குது. எதையாவது ஒளறி கொட்டி எல்லாத்தையும் சொதப்பிடுவாங்க. அதான் அவங்கள கூட்டிட்டு வராம உன்னை மட்டும் கூட்டிட்டு வந்தேன். அவங்க வர நேரம் ஆச்சு, வெயிட் பண்ணுவோம். நான் சொன்னல, அவங்க வந்துட்டாங்க. வாங்க. என்ன விஷயமா எல்லாரையும் வர சொல்லிருக்கீங்க? தனித்தனியா காசு வாங்கிக்கிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி மொத்தமா வந்து நிக்கிறாங்க. சித்தார்த்தும் ராணியும் ரொம்ப பாவங்க. இந்த 6 கால பூஜை நல்லபடியா நடக்கணும், அது மட்டும் இல்லாம கோவில சுத்தி இருக்கிற ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அவங்க 2 பேரும் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. தர்மகத்தா பதவியில இப்ப இருக்கிறவங்களுக்கு பதவி காலம் முடிய போகுதுன்னு கேள்விப்பட்டோம். புது ஆளை நியமிக்கணும்னு நீங்க பேசிட்டு இருந்தது எனக்கு தகவல் வந்துச்சு. நீங்க அந்த குடும்பத்து மேல இவ்ளோ நன்றியும் விசுவாசமும் வச்சிருக்கீங்க. அப்படிப்பட்ட குடும்பத்துக்கு நீங்க மரியாதை செய்யணும்னு நினைச்சீங்கன்னா தர்மகத்தா பதவியையும் கோவில் பொறுப்பாளர் பதவியையும் அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய பெரியவருக்கும் சித்தார்த்துக்கும் தான் கொடுக்கணும். இத உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, அதான் உங்களை வர சொன்னேன். ஆமாங்க, சித்தார்த்த ராணி செஞ்சது கொஞ்ச நஞ்ச காரியமா அவர் உயிரை பண வச்சு எங்க ஊரே காப்பாத்திருக்காங்க. ஆனா நம்ம ஊருக்கே சம்பந்தம் இல்லாத ஒருத்தரை அப்படி ஆக்க முடியுமா? இங்க பாருங்க, எங்களெல்லாம் விட்டுருந்தா செத்தே போயிருப்போம். பூஜை நடந்ததாலதான் இன்னைக்கு நாம எல்லாம் தப்பி பொழைச்சிருக்கோம். சாப்பிடுற சாப்பாட்டுக்கு விசுவாசமா இருக்கணும். அந்த ஊர்ல நடந்த பூஜையால தான் இன்னைக்கு மழை பெஞ்சிருக்கு, மண்ணு நனைஞ்சிருக்கு. அதெல்லாம் மறந்துடாதீங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நான் உங்க எல்லாரையும் கூப்பிட்டு இந்த மாதிரி பதவி கொடுங்க அப்படின்னு சொன்னது எங்க குடும்பத்துல யாருக்கும் தெரிய வேண்டாம். ஏமா இவ்வளவு நல்ல காரியத்தை பண்ணிட்டு உங்க பேரு வெளியே தெரிய வேண்டாம் நினைக்கிறீங்க? அதான் நீங்களே சொல்லிட்டீங்களே நல்ல காரியம்னு, அப்புறம் அது வெளியில தெரியாம பண்றது தானே நல்லது. அதனாலதான் உங்களை தனியா கூப்பிட்டு பேசினேன். நான் பேசினது சிவனடியார் ஐயாவுக்கோ பெரியவருக்கோ இல்ல சித்தார்த்துக்கோ தெரிய வேண்டாம். இதெல்லாம் நீங்க கலந்து பேசி எடுத்த முடிவாவே இருக்கட்டும். சரிங்கம்மா, நீங்க நல்ல காரியத்தை பண்ணிருக்கீங்க. அதுக்கான பேரையும் நீங்க வேண்டான்னு சொல்றீங்க. உண்மையிலேயே உங்களுக்கு பெருந்தன்மையான மனசுதான். சரிங்கம்மா, நாங்க எல்லாரும் கிளம்புறோம். வரமா? சரிங்க, போயிட்டு வாங்க. வரங்கம்மா. நன்றிம்மா. சரி, வரம்மா. வாங்க. எப்படி அத்தை, யூ ஆர் கிரேட். நடிப்புல பின்றீங்க. அக்கா, தமன்னா சொன்னது நிஜம்தான். உங்க நடிப்புக்கு ஆஸ்காரே கொடுக்கலாம். ஆனா எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான்க்கா வருத்தமா இருக்கு. ஆமாமாம்மா, எனக்கும் அந்த விஷயத்துல தான் வருத்தம். என்னதான் உங்க பிரச்சனை? மா, நீங்க 2 பேரும் கூட்டு சேர்ந்துக்கிட்டு என்னென்னமோ பண்றீங்க. ஆனா என்கிட்டயும் மாமா கிட்டயும் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. எங்க 2 பேரையும் நம்பவும் மாட்டேங்கிறீங்க. போங்கம்மா, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. டேடே, நமக்குள்ள அடிச்சுக்கிறது தேவையே இல்லாத விஷயம். நான் வேற எதையும் யோசிச்சு பண்ணது இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் சாதகமா வந்து முடிஞ்சிருக்கு. என்னக்கா சொல்றீங்க? பின்னன்னு தம்பி, நான் பெருசு தர்மகத்தாவாகி சித்தார்த்த பொருளாளர் ஆனா கோவில்ல இருக்கிற மொத்த நகை மட்டும்தான் இங்க வந்து சேரும்னு நினைச்சேன். ஆனா கடைசியில பார்த்தா அந்த நவபாஷான சிலையும் நம்ம வீட்டுக்கே வந்து சேர்ந்துருச்சே. இனிமே நம்ம உயிரை நம்ம ஈஸியா காப்பாத்திக்கலாம், அந்த நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. என்னத்த என்ன சொல்றீங்க?
ஷோ தமனா, என்ன நீயும் புரியாம பேசிட்டு இருக்க? ஆ? நாம இப்படி ஒரு விஷயத்த பண்ணதுனாலதான் இப்போ நவபாஷான சிலை கோவில்ல இருந்து வீட்டுக்குள்ள வந்திருக்கு. பொம்மிய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து அழிக்கணும்னா அந்த நவபாஷான சிலை மறுபடியும் சித்தார்த் கைக்கு வரணும் அப்படின்னு தானே அல்லலீம் சொன்னாரு. கோயிலுக்குள்ள அந்த சிலை இருக்கும்போது அதை நம்மளால ஈஸியா எடுக்க முடியாது. மானுட சக்திக்கே அது கஷ்டம், துஷ்ட சக்திக்கு அது இன்னும் கஷ்டம் அப்படின்னு அவர் சொன்னார்ல. ஆனா இப்போ அந்த சிலை நம்ம வீட்லயே இருக்கு. அதை எடுக்கிறதுக்கு அல்லலிம் நம்ம கையில கொடுத்த இருள் கட்டும் நம்ம கையில இருக்கு. இப்ப சொல்லுங்க, அந்த நவபாஷான சிலையை எடுக்கிறது கஷ்டமா ஈஸியா? ஈஸியா? அக்கா, நீங்க வச்ச குறி தப்பறதே இல்லக்கா. குறி வச்சா எற விழணும். இது எப்படி இருக்கு? பாருடா, தலைவரையே நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்துட்டாங்க. சூப்பர் மாமா. பொம்மியக்கா, பொம்மியக்கா, எங்கக்கா இருக்கிற? வாக்கா, உன்னாண்ட நான் பேசணும். ராணி, என்ன இவ்ளோ சந்தோஷமா இருக்க? என்ன விஷயம்? என்னக்கா எதுவுமே தெரியாத மாதிரி கேக்குற? தாத்தாவும் தாடிகாரனும் கோயில் தர்மகர்த்தாவானது எனக்கு சந்தோஷம்தான். ஆனா என்ன, எதுக்கு இப்படி இழுக்கிற? இல்லக்கா, எல்லாமே ஒரே சந்தோஷமான விஷயமா நடக்குதே, அதான் ஏதாவது தப்பு நடக்க போதோன்னு பயமா இருக்குது. ஹே ராணி, உனக்கு பிரச்சனை கொடுக்கறதுக்கு ஆண்டவனே யோசிச்சாலும் நீயே வேணும் வேணும்னு கேட்டு வாங்குவ போல இருக்கே. இதுக்கு முன்னாடி பயந்தா சரி, இப்பதான் உனக்கு துணையா நான் இருக்கேன்ல, அப்புறமா எதுக்கு பயந்துகிட்டு இருக்க? இத பாரு, உன் வயித்துல ஒரு குழந்தை வளர்ந்துட்டு இருக்கு. இப்போ நீ நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும், சரியா? சரிக்கா. ராணி, இந்த மாதிரி நேரத்துல நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். உனக்கு ஏதாவது ஆசை இருந்தா சொல்லு, நான் உனக்காக அதை செய்யறேன். அக்கா, இம்மா நாளா நீ என் கூட இல்லாதது பெரிய குறையாவே இருந்துச்சு. இப்பதான் நீ என் கூடவே இருக்கிறிய, இதை விட எனக்கு என்ன பெரிய ஆசை இருந்துற போகுது? ஆமாக்கா, ஒரே ஒரு ஆசை இருக்குது. என்ன ஆசை ராணி? இந்த வீட்ல எல்லாருமே என்ன அப்படியே உள்ளங்கையில வச்சு தாங்குறாங்க. என்ன பிடிக்கவே பிடிக்காதுன்னு இந்த தாடிகாரனும் இப்ப என் மேல உசுரா இருக்கிறான். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுக்கா. வீட்ல இருக்கிற எல்லாருமா சேர்ந்து எனக்கு சீமந்தம் பண்ணாங்க. அதுலயும் ஏகப்பட்ட பிரச்சனைங்க வந்துச்சு. அப்படியும் கடவுள் புண்ணியத்துல நல்லபடியா நடந்துச்சு. வீட்ல இருக்கிற எல்லாருமே எனக்கு நலங்கு வச்சு வளையல் போட்டு விட்டு ஆசீர்வாதம் எல்லாம் பண்ணாங்க. அதுக்காக தானே நீ அவ்வளோ ஆசைப்பட்ட. அப்புறம் என்ன, அது என்னன்னா எல்லாரும் போட்டாங்க சரி, ஆனா நீ உன் கையால எனக்கு நலங்கு வச்சு வளையெல்லாம் போட்டு இல்லையே, அது ஒண்ணுதான்க்கா குறை. அது மட்டும் ஏன் குறையா இருக்கணும்? இப்பவே பண்ணிட்டா போச்சு. என்னக்கா சொல்ற நீ? ஆமா ராணி, என் தங்கச்சி நீ கேட்டு நான் பண்ணலனா எப்படி? பிரபஞ்சமே, நல்ல ஆத்மாவா அலைஞ்சிட்டு இருக்கவங்களோட நிறைவேறாத ஆசை ஏதாவது ஒண்ணு இருந்தா அந்த ஆசைய ஆண்டவன் நிறைவேற்றி வைக்க ஒரு வாய்ப்பு கொடுப்பான். அந்த வாய்ப்பை இப்போ நான் உன்கிட்ட வரமா கேக்குறேன். என் தங்கச்சி ராணிக்கு என் கையால நான் வளகாப்பு செஞ்சு நலங்கு வச்சு அவ கையில வளையல் போட்டு விடணும். அதுக்கு நீ கருணை காட்டு.
ராணி, இந்த பிரபஞ்சமும் கடவுளும் என்னோட கோரிக்கைய நிறைவேத்தி கொடுத்துட்டாங்க. அதான் இது. அக்கா, நான் பாக்குறது நெசமா இல்ல கனவா? ராணி, நீ ஆசைப்பட்ட ஒரு விஷயத்த நான் செய்யலனா எப்படி? இது எல்லாமே நிஜம்தான். வா, வந்து உட்காரு. வா ராணி. அக்கா, இம்மா பேர் இருந்து எனக்கு வளகாப்பு செஞ்சப்ப கூட இம்மா சந்தோஷமா நான் இல்லக்கா. நீ இப்போ எனக்கு ஒரு அம்மாவா இருந்து பண்ற பாரு, இத்த நினைச்சா எனக்கு உள்ளுக்குள்ளார அப்படி ஒரு சந்தோஷம் இருக்குதுக்கா. இத பாரு ராணி, இந்த மாதிரி நேரத்துல அழக்கூடாது, சரியா? விடிந்ததும் பலித்திடும் கனாவே, தேவதை நிறுத்திடு நிலாவே, இனி வரும் வசந்தத்தின் விழாவே. ஹலோ ஹலோ ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? ஹலோ ச்சே, ஹலோ ஹலோன்னு கத்தி கத்தி உயிர் போயிடு போல இருக்கு. ச்சே, மொட்டை மாடியிலாவது நெட்வொர்க் கிடைக்குதான்னு பாப்போம். ச்சே, வீட்ல கூட இருக்கிறவங்க தான் டார்ச்சர் பண்றாங்கன்னா இந்த போனும் சேர்ந்து டார்ச்சர் பண்ணுது. தோலை எழுத்து. ஹலோ. ஹலோ, இப்ப கேக்குதா? கேக்குது மேடம். நான் அப்ப சொன்ன மாதிரி. மேடம் சொல்லுங்க மேடம். நான் அப்புறம் கூப்பிடுறேன். ஓகே மேடம். என்னது இது? கை காலெல்லாம் இப்படி உதறுது. முதல்ல 3 பேருக்கும் ஃபோன் பண்ணி இங்க வர சொல்லணும். அத்தை என்ன இப்ப ஃபோன் பண்றாங்க? ஹலோ, சொல்லுங்க. தமன்னா, இங்க பாரு, நீ மனோ தம்பியையும் கூப்பிட்டுக்கிட்ட உடனே மொட்டை மாடிக்கு வாங்க. எதுக்கு அத்தை? உடனே வாங்க, வந்தா உங்களுக்கே தெரியும். சரிங்க அத்தை. உண்மையிலேயே நான் தான் உனக்கு இந்த விஷயத்த பண்ண வச்சதுக்கு நன்றி சொல்லணும். என் மனசுக்கு அவ்வளோ திருப்தியாவும் சந்தோஷமாவும் இருக்கு. இதை விட வேற எனக்கு என்ன சந்தோஷம் வேணும் சொல்லு? அக்கா, விட்ட குறை தொட்ட குறையா? மனசுக்குள்ள ஏதோ ஒரு குறை இருந்துனே இருந்துச்சுக்கா. இன்னைக்கு அது முழுசா நிறைவேறிடுச்சுக்கா. அத்தை என்னாச்சு? என்னம்மா, என்னாச்சு? ஏதாவது கெட்ட கனவா? சத்தம் போடாத. என்ன? எல்லாரும் அமைதியா அங்க பாருங்க. எங்கக்கா? பாருங்க. என்னக்கா இது?
பேய்னா எல்லாரையும் பயமுறுத்தும், கொலை பண்ணும், அது இதுன்னு எதோ கேள்விப்பட்டிருக்கேன். பேய் இப்படி வளகாப்பு நடத்தியெல்லாம் நான் பார்த்ததே இல்லக்கா. இப்பதான் முதல் முறையா வாழ்க்கையில பாக்குறேன். ஹே, எல்லாரும் இங்க வாங்க. ஒரு விஷயம் எனக்கு தோணுது. இதுங்க ரெண்டும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாச மழை பொழியட்டும், அது நமக்கு ஒரு வகையில நல்லதுதான். நாம இப்ப உடனே கீழே போயிட்டு அந்த ரூம்ல நவபாஷான சிலை இருக்குல்ல, அத எடுக்கிறதுக்கான வேலையை பார்ப்போம். ஏன்னா இப்போதைக்கு நவபாஷான சிலையை எடுக்கிறதுக்கு தடையா வரக்கூடிய 2 பேருமே இங்க மேல இருக்காங்க. அதுவும் பாச மழையில நினைஞ்சிட்டு இருக்காங்க. அதனால நம்ம முதல்ல கீழே போய் அந்த சிலையை எடுக்கிறதுக்கான முயற்சி பண்ணுவோம். ஓகே, வாங்க வாங்க வாங்க. சரி, நீங்க போங்க. அக்கா, என் மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்குதுக்கா. எனக்கு சீமந்தம் நடக்கிறப்போ நீ பக்கத்துல இல்லையேன்னு நினைச்சேன். இன்னைக்கு என் மனசே நிறைஞ்சிச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. வலையெல்லாம் சூப்பரா இருக்குதுக்கா. அக்கா, வளையல் சத்தத்துக்கு பாப்பா துள்ளுதுக்கா. நீ தொட்டு பாரு, தொட்டு பாருக்கா. இத பாருங்க, இந்த விஷயத்துல நாம எந்த ரிஸ்க்கும் எடுக்க கூடாது. நாம இப்படி பண்றோம் அப்படிங்கிற விஷயம் இந்த வீட்ல யாருக்காவது தெரிஞ்சதுன்னா கடைசியில நமக்கு தான் பெரிய ஆபத்து. அதனால முதல்ல எல்லாரோட ரூமுக்குமே போய் எல்லாரும் தூங்கிட்டாங்களான்னு செக் பண்ணிட்டு வந்துருவோம். அதுக்கப்புறம் கடைசியா சித்தார்த்த ரூமுக்கு போவோம். அத்தை, எதுக்கு சித்தார்த் ரூமுக்கு போகணும்? ஷோ, கூறு கெட்டவள. நவபாஷான சிலை இருக்கிற ரூமோட சாவி சித்தார்த்த ரூம்ல தான் இருக்கு. அதுக்கு தான் சித்தார்த்த ரூமுக்கு போகணும்னு சொன்னேன். சரி, நீங்க போய் பார்த்துட்டு வாங்க. ஹே, நீ வா. வாங்க. வா தம்மனா. எல்லாரும் தூங்கிட்டாங்கல்ல? எல்லாரும் தூங்கிட்டு தான் இருக்காங்க. அப்பா, என்னாச்சு? மா, நாங்க போய் செக் பண்ண ரூம்ல எல்லாருமே தூங்கிட்டு தான் இருக்காங்க. இப்போதைக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. சரி மனோ, நீயும் தம்பியும் இங்கே காவலுக்கு இருங்க. நாங்க 2 பேரும் உள்ள போய் சாவி எடுத்துட்டு வந்துடுறோம். சரியா? ஓகேக்கா. வா தம்மனா, வெயிட் பண்ணுங்க. வா 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 வா. கதவை சாத்து. நல்லா தூங்கிட்டு இருக்கான். வா. சரி. உனக்காக என்னெல்லாம் வர வச்சிருக்கேன்னு பாரு. இது புளி சாதம், லெமன் சாதம், கல்கண்டு சாதம், தேங்காய் சாதம் எல்லாம் இருக்கு. சாரி. எந்திரிக்கல. நீ இங்க தேடி பாரு, நான் அதுக்குள்ள தேடி பாக்குறேன். சரி, போங்க. ஷோ, தமன்னா, சாவி கிடைச்சிருச்சு. வா போலாம். ஓகே, போலாம். மாமா வராங்க. கதவை சாத்திடு. என்னம்மா, என்னாச்சு? சக்சஸ். சரி வாங்க. இதுக்கப்புறம் நம்ம லேட் பண்ண கூடாது. போய் எடுத்துட்டு வந்துருவோம். வாங்க. சரிம்மா, வாங்க. வாங்க சீக்கிரம்.
வாங்க 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 இதைத்தானே திறக்கணும். நீ திற. சாவியை கொடுங்க. பார்த்து பார்த்து சீக்கிரம். மோ வா நகைப்பெட்டி சிலை. எடுறா எடுறா. டேய், என்னடா ஆச்சு? இது புளி சாதம், நல்லா சாப்பிடு. மெதுவா ராணி. தேங்காய் சாதம் சாப்பிடு. போதும்க்கா. அப்புறமா சாப்பிட்டுக்கிறியா? இந்தா